சொல்லியிருக்கிறாரு. எல்லா மனுஷனுக்கும் வரும் சோதனை தான். 1 கொரிந்தியர் 10:13 அவர் சொல்லியிருக்கிறார். மனுஷனுக்கு நேரிடும் சோதனை அல்லாமல் உனக்கு நேரிடலப்பா. அப்போ என்ன அர்த்தம்? நமக்கு வர சோதனை அவங்களுக்கு வருது. ஆனால் அவங்கள தாங்கிறதுக்கு யாரும் இல்லை. இப்போ சோதனை வந்துடுச்சுன்னா அவங்க விழுந்துடுவாங்க. ஆனால் சோதனை எனக்கு அனுமதிச்சார்னா நான் விழுந்தா அவர் தாங்குவார். அல்லேலூயா. அவர் தாங்குவார், அவர் ஏந்துவார், அவர் தப்புவிப்பார். ஆனால் அவங்களுக்கு யாருன்னா சொல்லுவாங்களா? சோதனை அவங்களுக்கும் வருது. ஆனால் நமக்கு சோதனை வந்தா அவர் சொல்றார், ஏசாயா 43:2, நீ தண்ணீருக்குள்ள நடப்ப, தண்ணி மேலே நடப்ப. நடக்க மாட்டேன்னு சொல்லலைங்க, நடப்ப. பிரச்சனை மேலே நடப்ப, நான் கூட நடப்பேன். பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, நீ தண்ணியை போல இருக்கிற பிரச்சனையில நடந்தா ஏசப்பாவும் கூட நடப்பாரு. தள்ளாடுனா உன்னை தாங்குவாரு. ஒருவேளை உள்ள போயிட்டா உன்னை தூக்கி எடுப்பாரு. நீ முழுகிட்டானா கூட உன் மேல என்ன திட்டம் வச்சிருக்கிறாரோ அதை நிறைவேற்றி தான் உனக்கு பாட கட்டுவார். அல்லேலூயா. ஆமாம், உன் மேலே ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரு, என் மேலே ஒரு சித்தை வச்சிருக்கிறாரு. அதை நிறைவேற்றாமல் அவர் ஓயவே மாட்டார். அல்லேலூயா. நல்லா வாயை திறந்து சொல்லுங்க, என் மேலே ஆண்டவர் ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். அதை நிறைவேற்றும் வரை அவர் ஓய மாட்டார். இதை யார் சொல்கிறதுனா இது யார் சொல்கிறது தெரியுமா? யோபு 42:2 யார் சொல்கிறது? யோபு நிலைமை தெரியல உங்களுக்கு? ஏதோ பலனாக இருக்கிறவர், ஆரோக்கியமாக இருக்கிறவர், சுகமாக இருக்கிறவர் சொன்னாலும் பரவாயில்ல. இவர் இனிக்கோ நாளைக்கோ இருக்கிறாரு. அப்படிப்பட்ட பேஷண்ட் போல் அவ்வளோ வேதனை அவருக்கு. எல்லாம் இழந்துட்டாரு. ஆமாம், அம்னியும் போயிடுச்சு, கூட இல்லை. ஆமாம், கூட இருந்தவங்கெல்லாம் வந்த நண்பர்களும் என்ன பண்ணுறாங்க? ஊசி போல வார்த்தையில் குத்துறாங்க. இந்த நிலையில் சொல்கிறாரு, தேவரீர் சகலத்தை செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்து தடைபடாது. தேவரீர் சகலத்தை செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்து தடைபடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. தடைபட்டு இருக்கா? மனம் திரும்பு, தடைகளை கர்த்தர் தகர்த்தெறிவார். அல்லேலூயா. மனம் திரும்பு, விட்டு கொடு. எங்கெங்கே எந்தெந்த எல்லையில் தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் இருக்கோ அதெல்லாம் தூக்கி எறி. எந்தெந்த உறவுகள் தேவன் அருவருக்கிறாரோ அவற்றையெல்லாம் துண்டித்து விடு. அல்லேலூயா. நான் ரட்சிக்கப்பட்டு இந்த ஊழியத்தில் நான் ஒப்பு கொடுத்து வந்தபோது என்னுடைய செல்ஃபோனை நான் உடச்சி போட்டேன். அதில் இருக்கிற நம்பரெல்லாம், அதை வச்சிருந்த சின்ன டைரியெல்லாம் கிழிச்சு போட்டேன். ஏன்னா பழைய நண்பர்கள் சவகாசம் எனக்கு வேண்டாம். இப்போ எனக்கு ஒரு சென்னையில் இருக்கிற ஒரு நண்பருடைய நம்பர் எனக்கு தெரியாது. பழைய நட்பு எனக்கு வேண்டவே வேண்டாம். நான் இயேசுவின் பிள்ளை. அல்லேலூயா. ஆமாம், அப்போ ஆண்ட்ராய்டு ஃபோன் கிடையாது, பட்டன் ஃபோனு தான் வச்சுருந்தேன். அதை உடச்சி தூக்கி போட்டேன். இது உள்ளே இருந்தால் திரும்ப என்ன பண்ணு, தொட்டுக்கோ அப்படின்னும். பிறகு நம்ம தொட்டோம்னா கேட்டோம். பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, இந்த செல்ஃபோன் இருக்க, ஐயோ, அதனால தான் போதும். அதனால தான் நான் பார்த்தேன், இது இருந்துச்சுன்னா பழைய குடிக்காரனுடைய நட்பு, அவன் நம்பர் உள்ளே இருக்குது. பெச்சாரக்காரனுடைய நம்பர் இருக்குது. மற்ற பழக்க வழக்கங்களில் இருக்கிறவருடைய நம்பர்லாம் உள்ளே இருக்குது. இது இருந்தால் சரி வராது. திரும்ப மனசு என்ன பண்ணும் நமக்கு? லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கன்னு சொன்னார் ஆண்டவர். சொன்னாரா? லூக்கா 17:35 குறித்து கொண்டு வாசிங்க. இதெல்லாம் வாசிக்கணும் நம்ம. லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்க. ஏன் என்ன பண்ணிட்டாங்க? அம்மா திரும்பிட்டாங்க. இதான் நம்ம மனசு.
எரேமியா 17:9 சொல்லுது, நம்ம மனசு எப்படியா திருக்கும். என்னதுங்க? கிறுக்கும் இல்லை, திருக்கும். கேடு உள்ளது, மகா கேடு உள்ளது. அதனால் எப்போ திரும்ப என்னாவாது, பழைய ஒருவேளை பழைய நட்பு இருக்கும், பொம்பளைங்க நட்பு இருக்கலாம், கேர்ள் ஃப்ரெண்டு நட்பு, பாய் ஃப்ரெண்டு நட்பு, இந்த நட்பெல்லாம் அங்கே இருக்கும். ஆமாம், சில மோசம் போக்குறவன், கஞ்சா கேஸு, போதை கேஸு, போதை ஊசி கேஸு, சாராய கேஸு எல்லாம் உள்ளே இருக்குது. ஆமாம், களியாட்டு, எல்லாம் குளிப்பாட்டு, எல்லா ஆட்டம் இங்கே உள்ளே இருக்குது. பார்த்தா இது சரிப்பட்டு வராது, சரிப்பட்டு வராது. அப்போ கூட ஒருத்தன் நம்பர் எடுத்துட்டு ஒரு குடிமகன் எனக்கு ஃபோன் பண்ணிட்டான். என்ன மகன்? குடிமகன். ஏ தேவா, அவன் பேசும்போது நான் புரிஞ்சுக்கிட்டேன். எப்படா இருக்கிற? உன்னால தாண்டா நான் வாழுறேன். அப்படியே என்னால எங்கடா? எப்படா உனக்கு நம்பர் கொடுத்தது? இல்லை, உங்கள் தம்பியை பார்த்தேன் எத்தனையோ வருஷத்துக்கு பிறகு, இப்போ தான் போன வருஷத்தில் உன் தம்பியை பார்த்தேன். உன் தம்பியாண்ட கேட்டு அந்த நம்பர் வாங்கினேன். உன்னால் தானே நான் வாழுறேன். நான் சொன்னேன், என்னெல்லாம் இல்லைடா ஏசப். என்னத அதெல்லாம் சொல்லாத அப்படின்ட்டா. அவனுக்கு அப்படி தான், அவன் பூஸ்டில் இருக்கிறாரு. இப்போ அவர் பேச்சே வித்தியாசமாக இருக்குது. அதனால தான் அந்த நம்பர்லாம் என்ன பண்ணேன் நான், ஐயோ இவங்க தொல்லை தாங்க முடியாது, நம்மையும் திரும்ப போயிடும், வேணாம் அதை தூக்கி போடு. அந்த ஒரு நம்பர் கூட என்கிட்ட இல்லை. கர்த்தர் சாட்சி. அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கெல்லாம் ஒரு பெரிய வாய்ப்பு. உண்மையான தேவனை கண்டுகொள்ள தேவன் நம்மேல் பாராட்டினார். நாம் அவரை தேடி போல அவர் தான் நம்மை தேடி வந்தார். யோவான் 15:16 எழுதப்பட்டிருக்கிறது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். அல்லேலூயா. இப்போ அவர் என்ன எதிர்பார்க்கிறார்னா, என் பிள்ளைகள் மனம் திரும்பி வாழணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் மனம் திரும்பும் போது உங்களுக்குள்ளே ஒரு விசேஷம் பிறக்கிறது. அதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். ஏன் மனம் திரும்ப சொல்கிறார்னா, புதிய மனுஷன் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். நீங்கள் மனம் திரும்பும்போது பழைய மனுஷன் மரிக்கிறான், புதிய மனுஷன் உயிர்ப்பிக்கப்படுகிறான். அந்த புதிய மனுஷன் தான் கிறிஸ்து. புதிய ஆவி, பழைய ஆவி வெளியே ஏறி புதிய ஆவி உங்கள் உள்ளத்தில் உண்டாகிறது. அதுதான் கிறிஸ்து. அல்லேலூயா. ஆமாம், அல்லேலூயா. ஆமாம், உங்களுக்குள்ளே பழைய மனுஷன் கோபம், வைராக்கியம், எரிச்சல், சண்டை, கசப்பு, வேறு என்ன இருக்குது, பொய், புரட்டு, கபடு, மாய மாலம், இப்படி பல பாவங்கள் இருக்குது, பல பட்டியல் இருக்குது, பாவ பட்டியல் பைபிளில். அது எல்லாம் பழைய மனுஷன். அவன் இருக்கும் வரை கிறிஸ்து உங்களுக்குள் வாழ முடியாது. ஒருவேளை நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், கிறிஸ்து எனக்குள் பிறந்துட்டார்னா உங்களுக்கு ஒரு கேள்வி, அந்த ரட்சிப்பில் நீங்கள் புதுப்பிக்கப்பட்டு இருக்கிறீங்களா? அல்லது இந்த ஆதியில் இருந்த அந்த ரட்சிப்பின் நிலை இப்போது இருக்கா? அதுதான் சொன்னேன். ரட்சிக்கப்படாதவர்கள், மனம் திரும்பாதவர்கள் மனம் திரும்பணும். தேவன் விரும்புகிறார். அப்போஸ்தலர் 17:30 சொல்லுது, எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று தேவன் என்ன பண்ணுறார்? கட்டளையிடுகிறார். ஆரம்ப நாட்களிலே அவர் கண்டுகொள்ளாமல் இருந்தார். அது மனசாட்சியின் காலம். மனசாட்சியின் காலம் ஒரு காலம் இருந்தது. மோசே சீனாய் மலையிலே பிரமாணம் கிடைப்பதற்கு முன்னே மனசாட்சியின் காலம். ஆனால் பிரமாணம் கிடைத்து விட்ட பிறகு நியாயப்பிரமாணத்தின் காலம். இப்போ கிருபையின் காலம். கிருபையின் காலத்தில், கொடிய காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று தேவன் என்ன பண்ணுறார்? எங்கும் கட்டளையிடுகிறார். ஏன்னா பாருங்க, இப்போ நான் மனம் திரும்பாமல் இருந்தேன்னா இத்தனை பேருக்கு அவருடைய வார்த்தையை சொல்ல முடியுமா? நல்லா யோசித்து பாருங்க. அப்போது என்னை மனம் திரும்ப வைக்கிறார். எதற்குனா, நான் கார் வாங்கிறதுக்கு, பங்களா வாங்கிறதுக்கு, சொத்து வாங்கிறதுக்கு, நகை நட்டுக்கு போட்டுக்கிறது, நல்ல ட்ரெஸ், அது தானாக பின்னாடி வரும். அதுக்கு இல்லை, என் மூலியமா அப்படி அபிஷேக வார்த்தையை கடத்தணும்.
அப்போ மனம் திரும்பாத செத்த கிரிகள் இருந்தா புதிய திராட்சரசமாக இருக்கிற அபிஷேகத்தின் வல்லமையை ஊற்ற முடியாது. அதுக்கு நீ மனம் திரும்பிதான் ஆகணும். என்ன கண்டிச்சாரு, நீ மனம் திரும்பிதான் ஆகணும். நான் உன்னை விட மாட்டேன். நீ எவ்வளவு தூரம் போனாலும் உன்னை விட மாட்டேன். நீ மனம் திரும்பிதான் ஆகணும். ஏன்னா என் மேல உன் மேல ஒரு நோக்கம் இருக்கிறது. உன் மேல ஒரு திட்டம் போட்டு இருக்கிறேன். பரலோகம் ஏற்கனவே தாயின் கருவில உருவாக முன்னே உன்னை குறித்து ஒரு திட்டம் வச்சிருக்கிறேன். அந்த திட்டத்தை நான் நிறைவேற்றணும். காலம் சமீபமாகி விட்டது. கொடிய காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவனுடைய மனுஷகுமாரனுடைய வருகை சமீபமாகி விட்டது. இன்னும் இந்த உலகத்துக்குரிய காரியங்களை நினைச்சு கொண்டு இருக்காதே. உனக்குள்ளே சத்திய வார்த்தையை நான் போடணும். அதுக்கு நீ ஒப்பு கொடுக்கணும். நீ என்ன செய்வேன்னு தெரியாது. என்கிட்ட சொன்னது அது என்ன செய்வேன்னு தெரியாது. ஒன்று நீ ஒப்பு கொடுக்கலன்னா உன் ஜீவன் போயிடும். என்கிட்ட சொன்னார் அந்த வார்த்தை. உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ. இல்லை இங்கே தான் நான் இருப்பேன் நீ அடம் பிடிச்சா உன் ஜீவன் இருக்காது. அதான் கடைசி என்கிட்ட சொன்ன வார்த்தை. அப்படியே தள்ளாடிட்டே இருந்தேன், தழும்பிட்டே இருந்தேன். போகலாமா வானாவா, போயிட்டு வந்துடலாமா. இங்கிருந்து நான் ஒரு 140 கிலோமீட்டர் தான். காரில் போனால் ஒரு 2.5 மணி நேரம் போயிட்டு வந்துடலாமா. ஆண்டு சொன்னேன், இல்லை இந்த போகிறது வரதெல்லாம் வேணாம். அங்கே போய் உட்காரணும். உன்னை கொண்டு ஒரு கூட்டத்தை ஆதாயப்படுத்த நான் விரும்பி இருக்கிறேன். உன்னை கொண்டு ஒரு கூட்டத்தை பரலோக ராஜ்யம் கொண்டு வர நான் தீர்மானிச்சிருக்கிறேன். இது விளையாட்டு இல்லை, இது விளையாட்டு கிடையாது. இது ஃபுட்பால் மேட்ச் கிடையாது, கிரிக்கெட் மேட்ச் கிடையாது. இது அல்லேலூயா, இது முக்கியமானது. இது முக்கியமானது. உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன், பயன்படுத்திக்க. இல்லைனா உன் ஜீவன் உங்ககிட்ட இருக்காது. வாய்ப்பும் போயிடும், ஜீவனும் போயிடும். நீ இல்லைனா நீ மறுதளிச்சுட்டே இருந்த, நீ அடம் பிடிச்சிட்டே இருந்த, நீ இருதயத்தை கடினப்படுத்தி இருந்த, அழைப்பு வேற போயிடும், அழைப்பு வேற இடத்துல போயிடும், உன் ஜீவனும் போயிடும். எது உனக்கு? இந்த வார்த்தையை நான், இந்த சத்தத்தை கர்த்தர் சாட்சி, இந்த சத்தத்தை நான் ஒரு 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 பலமான சத்தம் என் காதில் கேட்டுச்சு. ஜீவன் தப்ப ஓடிப்போ. நான் என்ன சாக்கு போக்கு சொல்கிறேன்னா, எங்கள் அப்பாவுக்கு இருதய ஆப்ரேஷன், அதுவும் ஓப்பன் சர்ஜரி. அப்போ தான் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க. அப்போ நான் ஆண்டவர்கிட்ட சொல்கிறேன், ஆண்டவரே எங்கள் அப்பா தான் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தார், அவரும் இப்போ தான் ஆப்ரேஷன் பண்ணி வந்திருக்கிறாரு. நான் தானே மூத்த மகன், பொறுப்பெல்லாம் இருக்கிறதே, நான் தானே அதை செய்ய வேண்டும் அப்படின்னு இப்படி சொல்கிறேன். பிறகு அப்போ தான் எங்கள் தம்பிக்கு திருமணம் ஆகிருக்கு. 2009 ஏப்ரல் மாதம் 29 நினைக்கிறேன். அவனும் திருமணம் முடித்து வந்திருக்கிறான். இதெல்லாம் நான் தானே பார்க்கணும். இப்படி நமக்கா தெரியாது, டைலாக்லாம் நமக்கு சொல்ல தெரியாது. பொய் சொல்கிறதுல கை தேர்ந்தவர்கள். ஆமாம், இந்த சினிமாவில் நடிக்கிறாங்க நடிகர்கள், அவங்களாம் தோற்று போயிடுவாங்க நம்மக்கிட்ட. அப்படி நடிப்போம். ஆமாம், அப்படியே முக பாவனை எல்லாம் மாறிடும். ஏம்மா வரல, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. பாஸ்டர் அழுவணும், கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணோம். அந்த விண்ணப்பத்தை கேட்ட உடனே அதனால் நான் கேட்குறதே இல்லை, எதுக்கு இந்த கண்ணீரோடு நமக்கு விண்ணப்பம். அதனால் நமக்கு அப்படியே மாற்றி மாற்றி, ஆண்டவரே இப்போதுதான் என் தம்பி திருமணமாகி வந்திருக்கிறான், அவனுக்கு பல காரியங்கள் நான் செய்ய வேண்டும். இப்படி மாறி மாறி, இந்த பக்கம் வந்தா அப்பா, இந்த பக்கம் வந்தா தம்பி. ஆண்டவர் சொன்னார், ஓகேப்பா, நீ ஒரு பக்கம் அப்பான்ற, ஒரு பக்கம் தம்பின்ற, நீ அப்பாவும் பார்க்க போகிறதில்ல, தம்பியும் பார்க்க போகிறதில்ல அப்படின்னார். உடனே இவங்ககிட்ட சொன்னேன், ஒரு சத்தம் ஒன்று கேட்குது, ஒரு எக்கால சத்தம் என் காதில் பலமாக கேட்குது, ஜீவனை தப்ப ஓடிப்போ. இன்றைக்கும் அந்த வார்த்தை நான் பைபிளில் இருக்குது, லோத்துக்கு சொன்ன வார்த்தை. அந்த வார்த்தையை நான் படித்தாவே டக்குன்னு எனக்குள்ள அந்த மலரும் நினைவுகள் வந்துடும். ஓ, நம்ம ஏமாத்திட்டு இருந்தோம் பத்தியா, ஆண்டவர் இந்த வார்த்தை தானே பேசினார். ஏன்னா போன வாரம் அந்த வார்த்தையை நான் படித்தேன்.
ரெகுலர் ரீடிங்கில் எனக்கு வந்துச்சு. அது ரெகுலராக படிச்சுக்கும் போது எனக்கு அந்த சப்ஜெக்ட் வந்துச்சு. அதை படித்த உடனே எனக்கு மனசுக்குள்ளே 2009 ஏப்ரல் மாதம் அப்போ வந்துட்டு தான் இருக்கிறேன். ஊழியம் நடந்து தான் இருக்குது. வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபம், சனிக்கிழமை காத்திருப்பு கூட்டம், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, ஐயா போயிடுவார். ஊழியம் நடந்து தான் இருந்துச்சு. ஆனால் ஆண்டவர் சொல்ற, இல்லை நீ அங்கேயே போய் என்ன பண்ணோம், கூடாரம் போடணும், உன் தகப்பன் வீட்டு விட்டு வெளியே வா, உன் தகப்பன் வீட்டை விட்டு வெளியே வா. நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்கிறேன், அல்லேலூயா. தேவ சத்தத்திற்கு நான் கீழ்ப்படிஞ்சேன்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க. தாழ்மையாக சொல்கிறேன், என்னை கீழ்ப்படிய வச்சார். அதான் உண்மை, அதான் உண்மை. ஆனால் இன்றைக்கு நான் திரும்பி பார்க்குறேன், எத்தனையோ மடங்கு ஆசீர்வாதங்களில் இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதம் கேட்கவே இல்லை. நான் கேட்கவே இல்லை, நான் ஜெபிக்கிறதே கிடையாது. இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களுக்கு ஆண்டவர் தேடிய நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும் என்று சொன்னார். அது தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறது. நான் உங்களுக்கும் சொல்கிறேன், மனம் திரும்புகிற ஒரு வாய்ப்பு இப்போ வந்திருக்கு. உங்களை ஒப்பு கொடுத்து மனம் திரும்பிங்கன்னா தேவன் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார், உங்களை உயர்த்தும்படி விரும்புகிறார். உங்களை கொண்டு அவர் செய்யும் காரியத்தை செய்ய விரும்புகிறார். இயேசுனார் அறைகூவல் விடுகிறார், மனம் திரும்பு. ஒருவேளை நீ மனம் திரும்பினால் உன் மனம் திரும்பிலே சுத்திகரிப்பு ஆழப்படு. ஆதி மனம் திரும்பல் இருக்கிறதா உன்னை பரிசோதித்து பார், உன்னை ஆராய்ந்து பார். ஏன்னா உன்னை கொண்டு செய்ய வேண்டியது தாமதமாய் கொண்டே இருக்கிறது. குமாரன் கோபம் கொள்ளாமல், சங்கீதம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறதா சொல்கிறேன். குமாரன் கோபம் கொள்ளாமலும் வழியிலே நீங்கள் அழியாமலும். அப்படியே பாதத்தை முத்தம் செய்தால், எனக்கு சொன்னதுதான், நீ என் சத்தத்தை கேட்டு ஓடினா நீ அழிந்து போக மாட்டேன். இப்போ நினச்சி பார்க்குறேன், திரும்பி பார்க்குறேன், 16 வருஷம் முடிஞ்சிடுச்சு. தேவன் பலவீனம் இல்லைன்னு சொல்லலை, அந்த பலவீனத்தில் அவர் பலனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியே இருக்கிற இடத்துல கண்களை மூடி